அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு மட்டும் 100% புரியுது. 242 பீப்புள் ஒரு ஃபிளைட்ல, ஏர் இந்தியா ஃபிளைட்ல அகமதாபாத்ல இருந்து இந்தியால இருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு லண்டனுக்கு போக போறாங்க. இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷத்துக்குள்ள நிறைய பேர் அதுல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்காங்க. நான் ஃபிளைட்ல ஏற போறேன், நான் என்ன மறுபடியும் தாய்நாட்டுக்கு போறேன்னு இங்க வந்திருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. யோகா கத்துக்க இங்க வந்தவங்க. குஜராத்தோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவங்க இந்த ஃபிளைட்டுக்குள்ள அவங்களோட மனைவியை வந்து மறுபடியும் இங்கிலாந்துல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர போகிறதுக்கு ஃபிளைட்டுக்குள்ள அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 242 பேசஞ்சர்ஸ் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் டேக் ஆஃப் ஆகி ஒரே நிமிஷத்துல, லிட்டரலா ஒரு நிமிஷத்துல 240 பேருமே வந்து இந்த ஃபிளைட் மொத்தமா இங்க இன்னொரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அங்க வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து லஞ்ச் டயத்துக்கு சாப்பிட வந்திருக்காங்க, ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த கரெக்டா அதே இடத்துல இந்த ஃபிளைட் போய் மோதின ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல மொத்த உலகமும் பேசிட்டு இருக்கிறது. அண்ட் இன்னைக்கு வீடியோல நான் டீடைல் என்ன நடந்துச்சுங்கிறது உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோங்க. இந்த சேனலில் வந்து பார்த்து உலகம் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க, மில்லியன்ஸில் இருக்கீங்க, இத்தனை பேர் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ விஷயங்கள் பேசினதுல எனக்கு இருக்கிறதுலையே அவ்வளோதான் நான் லைஃப், அடுத்த செகண்ட் அவ்வளோதான் அந்த மாதிரி எனக்கு தோண வச்ச ஒரு சம்பவம் இது. மத்தியானத்திலேருந்து நான் இன்னும் உண்மையிலே இதான் நடந்திருக்கான்னு கூட 4-5 தடவை வாசிக்கிற அளவுக்கு என்னை தள்ளுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏர் இந்தியா 171 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபிளைட். இந்த ஃபிளைட் வந்து டெல்லியில இருந்து கிளம்பி அகமதாபாத்துக்கு வருது. அண்ட் விச் மீன்ஸ் டெல்லியில இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப், பைலட்ஸ் எல்லா செக்கும் ஃபிளைட்ல பண்ணிட்டு தான் இது டேக் ஆஃப் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஃபிளைட் வந்து 10:07க்கு வந்து டெல்லியில இருந்து இன்னைக்கு காலையில, ஓகேவா, ஸோ 12th of June காலையில 10 மணிக்கு 10 o'clock வந்து இந்த ஃபிளைட் டெல்லியில இருந்து டேக் ஆஃப் ஆகி 11:15க்கு வந்து அகமதாபாத்ல, குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்ல லேண்ட் ஆகுது. அண்ட் இந்த ஃபிளைட் வந்து மறுபடியும் அகமதாபாத்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி லண்டன்ல போய் வந்து இறங்க போகுது. ஓகேவா, சோ இங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டொமஸ்டிக் ட்ரிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு ஏற போகுது. அண்ட் இட்ஸ் அ லாங் ஃபிளைட். உங்களுக்கே தெரியும், இந்தியால இருந்து இங்கிலாந்து போகணும்னா அது லாங் ஃபிளைட். ஸோ ஃபிளைட்ல வந்து ஃபியூவல் வந்து மேக்ஸிமம்ல இருக்குது. அண்ட் இந்த ஃபிளைட் வந்து 1:38 PM மறுபடியும் அகமதாபாத்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுது. ஃபிளைட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 242 பீப்புள் ஆன் போர்ட். அதுல வந்து 230 பீப்புள் வந்து பேசஞ்சர்ஸ் பிளஸ் 12 பீப்புள் க்ரூ, பைலட், அப்புறம் வந்து கேபின் க்ரூ எல்லாம் சேர்த்து 12 பேர். 230 பீப்புள் வந்து பேசஞ்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ளுக்குள்ள இருந்திருக்காங்க. இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இங்கிலாந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்திருக்காங்க, போர்ச்சுகீஸ் ஒருத்தங்க இருக்காங்க, கனடியன் உள்ள இருந்திருக்காங்க, அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் கோர்ஸ் இந்தியன்ஸ் நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருந்திருக்காங்க. விஜய் ரூபானி, குஜராத்தோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரா 5 வருஷம் இருந்த விஜய் ரூபானி அவர்கள், அவங்களும் இந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. சோ இந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி ஃபியூ செகண்ட்ஸ், ஓகேவா, இது எனக்கு நம்ப கூட முடியல, பட் 30 to 40 செகண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஃபியூ ஃபீட்ஸ் தான், ஓகே, ஒரு 600 ஃபீட் கிட்ட தான் போயிருக்குது. போன உடனே வந்து உள்ள 2 எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ், நார்மலான பைலட்ஸ் கிடையாது. மெயின் பைலட் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் சுமித் சபர்வால். இவங்க வந்து இந்த டைப் ஆஃப் ஃபிளைட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க. மோர் தென் 8200 மணி நேரம் வந்து இவங்க ஃபிளைட் ஹார்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கோ பைலட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிளைவ் குண்ட்ரா. இவங்களுமே வந்து மோர் தென் 1000 ஃபிளைட் ஹார்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 2 பேருமே சாதாரண ஆட்கள் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள். அதனால தான் நம்ம ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க, ஃபிளைட்ல கெஸ்ல அவங்க தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபிளைட்ல ஏதோ பிரச்சனை இருக்குது, சம்திங் ஹஸ் கான் ராங்கிறதுனால தான் அவங்க இமிடியேட்டா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்து உடனே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, மேடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேடேங்கிறது வந்து இந்த ஏவியேஷன் ஃபீல்ட்ல எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெருசா எங்கேயோ இடிக்க போறோம், பெருசா ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அது அல்டிமேட் சிக்னல், அதுதான் பிரச்சனை அப்படிங்கறத சொல்றதுக்கு தான். இதை சொன்ன உடனே அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கிரவுண்ட் லெவல் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டாஃப், இந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க மறுபடியும் வேகமா எப்படியாவது கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்னாச்சு என்ன பண்ணணும்னு கேட்க ட்ரை பண்றாங்க. பட் அந்த கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. காரணம், நடுவுல இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகுது. அடுத்த செகண்ட் இவங்க சொல்லி முடிச்ச உடனே கட் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து எடுத்த ஒரு வீடியோ தான் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. ஃபிளைட் அப்படியே ரன்வே 23ல இருந்து அகமதாபாத் ஏர்போர்ட்ல அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி ஒரு 600 ஃபீட்ல மறுபடியும் கீழே போகுது. ஃபிளைட் அப்படியே காணாம போயிடுது. பில்டிங்ஸ்குள்ள போன மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா புகை மண்டலம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இது போய் இடிச்ச இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்னொரு சோகம். பிஜே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டல் பகுதி. இது கவர்மெண்ட் பேக்டு ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியாவில் ஒரு நீட் எக்ஸாமும் கிராக் பண்றது எவ்வளவு கஷ்டம். எல்லாம் மெரிட்ல வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய பசங்க. அவங்க கரெக்டா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது நான் சொன்னேன்ல 1:38க்கு கரெக்டா டேக் ஆஃப் ஆயிருக்கல. லஞ்ச் டைம் எல்லாருமே சாப்பிடுறதுக்கு மெஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மெஸ்ல இருந்த அதே டயத்துல வந்து உள்ளுக்குள்ள இருந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு ஒரு டம்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஃபுல்லா புகையா இருக்குது, ஒண்ணுமே தெரியல
அப்படியே ஃபிளைட் தான் வந்து உள்ளுக்குள்ள வந்து வந்திருக்குன்னு எங்களுக்கு ரியலைஸ் கூட பண்ண முடியல. ஒவ்வொருத்தங்க என்னமோ நடந்துருச்சு, பில்டிங்லாம் ஆடுது அப்படின்னா பில்டிங் கம்ப்ளீட்டா காலி. ஓகேவா, உள்ளுக்குள்ள போய் ஃபிளைட் இறங்கி இருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு போயிங். ஓகேவா, ஸோ ட்ரீம் லைனர் 787 பெரிய ஏர்கிராஃப்ட் உள்ளுக்குள்ள ஒரு பில்டிங்ல போய் சொருகி இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பில்டிங்ல இருந்து சில ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையனும் அங்க தான் இருந்தான், 2வது மாடியில் அவன் தூங்கிட்டு இருந்தான் ரூம்ல, அங்க இருந்து குதிச்சிட்டான். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. பட் அதுலயுமே அங்க சாப்பிட்டுட்டு இருந்த பசங்க, இது எதுவுமே சம்பந்தமே இல்லாம சாப்பிட்டுட்டு சும்மா அவங்க வாழ்க்கையில அன்னைக்கு நார்மல் லஞ்ச் சாப்பிட வந்த பசங்களும் சில பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 30-40 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஃபிளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட்ல 242 பீப்புள், ஒருத்தங்களை தவிர நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி மோர் தென் 200 பீப்புள். ஓகேவா, மோர் தென் 200 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் அது யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. 240 பேர் ஒரு செகண்ட் முடிஞ்சு உடல் பகுதிகள்லாம் நிறைய இடத்துல செதறி கிடக்குது, அதெல்லாம் எடுக்கிறோன்னு கூட சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒருத்தங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஒருத்தங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ பொழைச்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்திருக்கா, நடந்த உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இதெல்லாம் வந்து போலீஸோ இல்ல வந்து பெரிய ஃபயர் அந்த எக்ஸ்டிங்கிஷ் பண்றவங்க அவங்களாம் கிடையாது. நார்மலா அங்க இருக்கிற மக்களை என்னானாலும் பரவாயில்ல, ரோட்ல யாருக்கும் ஏதாச்சுன்னா காப்பாற்ற ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடின மக்கள் அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களையும் முதல்ல அங்க பாதிக்கப்பட்ட பசங்க, ஏன்னா அவங்க தான் இதுக்கு நடுவுல போய் மாட்டிட்டு இருந்திருக்காங்க, அவங்க மேல தான் இது வந்து விழுந்திருக்குது இந்த ஃபிளைட். ஸோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்துறது. அண்ட் இந்த ஃபிளைட்டை காப்பாத்துறதும் ஈஸி கிடையாது ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிறவங்கள. ஏன்னா ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி லண்டன் வரைக்கும் போகிறதுக்கு ஃபியூவலை மேக்ஸிமமா ஃபில் பண்ணிருக்காங்க டேங்க்ல. ஸோ உடனே வந்து தீ பயங்கரமா பிடிச்சிருந்திருக்குது. அதுக்கும் நடுவுல உள்ளுக்குள்ள யாரையாவது காப்பாற்ற முடியுமான்னு இழுக்கிறப்போ 11A இந்த சீட்ல இருக்கக்கூடிய ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தங்க மட்டும் வந்து அந்த இடத்துல அந்த வெளியே அந்த ரெக்கேஜ்குள்ள இருந்து இழுத்து எடுக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நடுவுல அந்த ஃபிளைட் விபத்துல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே எடுத்த உடனே அவங்க மேல காயங்கள் ஏற்பட்டிருக்குது, கையில கால்ல முகத்துல எல்லாம் கொஞ்சம் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்குது. பட் அதுல இருந்து அவங்க எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. மிராக்கிள்ஸ். இட்ஸ் அதை தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஃபிளைட்ல இருக்கிற மீதி அத்தனை பேருமே நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இறந்து போயிட்டாங்க. மெயினா எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட் வந்து ஒரு லாங் ஃபிளைட்ங்கிறதுனால ஃபியூவலை மேக்ஸிமம் ஃபில் பண்ணதுனால தீ வந்து ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சதுல தான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. மோர் தென் இம்பாக்ட். ஏன்னா 600 அடி பேர் இறங்கினவன ப்ராப்பரா லேண்ட் ஆகிற மாதிரி தான் அவங்க மறுபடியும் போய் கிராஷ் ஆயிருக்குது. மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஃபியூவல் இருந்ததுல தான் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் இது நடந்த உடனே மொத்த நாடே ஸ்தம்பிச்சு போய் நின்று இருக்குங்கிறது தான் ஒரே விஷயம். பிரைம் மினிஸ்டர்ல இருந்து இருக்கிற அத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ் எங்க இருந்திருந்தீங்கனாலும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்துல ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா. டாடா குழுமம். ஏர் இந்தியா வந்து கவர்மெண்டோட இருந்ததுல இருந்து டாடா வந்து மறுபடியும் அதை வாங்கிட்டாங்க. ஸோ டாடாவோட ஹெட்டான சந்திரசேகர் அவங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தங்க தான். அவங்க வந்து இமீடியட்டா மீடியா கிட்ட பேசுறாங்க, NDTVல பேசுறாங்க, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ பார்க்குற எல்லா மீடியாலையும் அவங்களே டைரக்டா பேசிட்டு எங்களுக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீடைல்ஸ் தெரியலனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்போர்ட்டையும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பேரலா 3 விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இறந்து போனவங்களோட குடும்பம், யார் யார் இறந்து போனாங்களோ அந்த 241 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அது போக அங்க இருக்கிற பசங்க, சாப்பிட்டுட்டு இருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேரோட குடும்பத்துக்கும் வந்து 1 கோடி ரூபாய் இண்டிவிஜுவலா ஒரு ஃபேமிலிக்கும் கொடுப்போம் அப்படிங்கறத டாடா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், யார் யாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கோ அவங்களோட அத்தனை பேரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் நாங்க முழுசா ஏற்றுப்போங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்டல் வந்து கம்ப்ளீட்டா இடிஞ்சு போயிருக்கல, இது கவர்மெண்ட் ஹாஸ்டல். ஓகேவா, சோ பிரைவேட்டா ப்ராஃபிட்டுக்கு ரன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடையாது. சோ அதுக்கு டாடா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹாஸ்டலை மறுபடியும் ரீபில்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு இமிடியேட்டா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் வந்து டாடா அதையும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஒரு சைடு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எதனால இது நடந்துச்சுங்கிற கேள்விதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். அந்த கேள்விக்கான பதில் 2 விஷயங்களா இன்டர்நெட்ல அதிகமா பேசப்படுது. இதுக்கான அபிஷியல் டேட்டா வந்து பிளாக் பாக்ஸ் இப்ப கைப்பற்றப்பட்டிருக்குது. பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட அரசாங்கம் வந்து தெளிவா எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஏர் இந்தியா வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு பேசப்படக்கூடிய விஷயம், இந்த ஏவியேஷன் எந்தூசியஸ்ட்லாம் இருப்பாங்க, அப்புறம் நிறைய பைலட்ஸ் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்தவங்க இருப்பாங்க, என்ன நடந்திருக்கலாம்னு ப்ரோபோஸ் பண்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குங்கிறாங்க. ஒன்னு, இந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆனப்போ ஃபிளாப்ல வந்து சில பிரச்சனை இருந்துச்சு, அது வந்து டில்ட் ஆயிருக்க வேண்டிய விதத்துல இல்ல, அந்த விங்க்கு கீழ இருக்கக்கூடிய ஃபிளாப்ஸ் வந்து ஒழுங்கா இல்ல, அப்போ அது வந்து ஒரு பைலட்டோட எரரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. பட் பைலட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே 1000+ hours, அதுவும் மெயின் பைலட் வந்து 8000+ hours வந்து ஃபிளைட் hours வச்சிருக்கிறப்போ அது அவர் மேல தான் உண்மையிலே பிரச்சனை. இவங்க 2 பேர் மேலயுமே எப்படி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு அது ஒரு ப்ரொபோசலா இருக்குது, இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதை எடுத்து உரமா வச்சிருவோம். ரெண்டாவது அதிகமா பேசப்படக்கூடிய
சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஜின் ஃபெயிலியரா. போயிங் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி பல முறை வந்து அவங்களோட ஃபிளைட்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நான் பேசுறதை விடுங்க, நிறைய நாடுகளோட கவர்மெண்ட்ஸ் வந்து இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க வந்து காஸ்ட் கட் பண்றாங்க, இவங்க ஒழுங்கான ரிசர்ச் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிங்கிற இந்த ஒரு கம்பெனி மேல நிறைய அலிகேஷன்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இந்த ஃபிளைட்டும் வந்து ஒரு போயிங் ஃபிளைட். இது வந்து ஒரு 12 வருஷம் பழைய ஃபிளைட், which is a normal age ஃபிளைட்டுக்கு. ஓகே, ரொம்ப பழைய ஃபிளைட் எல்லாம் கிடையாது. சோ ஒரு 12 இயர் ஓல்டு ஃபிளைட் வந்து இது நடந்திருக்கிறதுக்கான என்ஜின் ஃபெயிலியர் இருக்குமா? ஜெனரலா ஃபிளைட்ஸ்ல வந்து 2 என்ஜின் இருக்கும். ஒரு என்ஜின் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு என்ஜின் ரன் ஆகும். 2 என்ஜினும் ஒரே நேரத்துல ஃபெயில் ஆகுற அளவுக்கு ஃபிளைட்ல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டு இருக்குது. சோ 2 ப்ரோபோசல் இருக்கு. ஒரு ஹியூமன் எரர், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் மனிதன். சோ இது வந்து ஹியூமன் எரரா இல்ல மெஷின் எரரா? மெஷின் எரரா இருக்கும் பட்சத்தில் இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆல்ரெடி போயிங்கோட ஸ்டாக் நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இது நடந்து முடிஞ்சு சில மணி நேரத்துல ஆல்மோஸ்ட் 9% விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு குளோபலா ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் 240 பேர் கொண்ட ஒரு ஃபிளைட் இடிச்சு இத்தனை பேரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்குது. ஆனா நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இத பத்தி கண்டுக்காம இருக்கிற சில பேரை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்டர்நேஷனல் மீடியா சொல்றேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல சோஷியல் மீடியால இருக்கிற நிறைய பேர் இந்த நேரம் கூட வந்து அவங்க என்ன போஸ்ட் போடுவாங்களோ அது எப்பவும் போட்டுட்டு இருக்கதெல்லாம் பார்க்கறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எல்லாம் உயிர் தானே. நான் எப்பவுமே ஒன்னு சொல்லுவேன், ஒரு ஊர்ல உயிர் அதிகமா இருக்குங்கிறதுக்காக அதை மதிக்காம போயிடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒரு உயிர் தானே. அண்ட் டு ஆல் த இன்டர்நேஷனல் மீடியா, நீங்க நிறைய நாடுல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, இந்த வீடியோ நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க கண்ட்ரில இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு மீடியா ஹவுஸ் பாருங்களேன், இவ்வளவு சீரியஸா இதை பேசுறாங்களா? ஒருவேளை அது அமெரிக்கால நடந்திருந்தா எவ்வளவு பெருசா பேசியிருப்பாங்க. வெள்ளக்காரன் உயிர்னா மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு தங்க கட்டியா? இந்தியன் உயிர்னா என்ன? எனக்கு அந்த கேள்வி தான் அதிகமா இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஃபிளைட்டுக்குள்ள யார் யார் இருந்திருக்காங்கன்னு இருக்குல்ல, இதுலயும் வெள்ளக்காரங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல வந்து 169 இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க. 230 பீப்புள்ல 169 இந்தியன்ஸ், 53 பிரிட்டிஷர்ஸ், 7 போர்ச்சுகீஸ், ஒரு கனடியன். ஓகேவா? இத்தனை பேருமே வந்து உள்ளுக்குள்ள இருந்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன், அந்த ரமேஷ்னு சொல்றோம்ல, அவங்க பேர் ரமேஷ் அண்ட் இந்தியன் ஆரிஜினா இருந்தாலும் அவங்க பிரிட்டிஷ் சிட்டிசன் தான் எல்லா நியூஸ்லயும் ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்க மட்டும் தான் அந்த 11ஏங்கிற சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து வெளியே எடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. மீதி மத்தவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் சீஃப் மினிஸ்டர், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், sadly அவங்களும் வந்து பிழைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ அஃபிஷியலா வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இவங்களோட குடும்பங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஏகப்பட்ட பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்து டிஎன்ஏக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்க ஏன் சொந்தக்காரங்களுக்கு என்னாச்சுன்னு. இந்த துயரம் யாருக்கும் வரக்கூடாது. இதை அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அண்ட் இதுதான் அங்க நடந்திருக்குது. டீடைல்டா எதனால இது நடந்திருக்குங்கிறது we have to wait. நம்மளுக்கு கண்டிப்பா 1 or 2 days கழிச்சு தான் தெரிய வர ஆரம்பிக்கும். இதை டீடைல்டா கவர்மெண்ட் பார்த்துட்டு, ஏர் இந்தியா பார்த்துட்டு நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் காத்திருப்போம். அது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறது தெரியாம யாரும் இருந்துடக்கூடாது. நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வெள்ளக்காரங்களோட உயிர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்தியனோட உயிரும் அதே அளவுக்கு தான் வேல்யூபிளான விஷயம். நீங்க இன்னொரு நாட்டில் இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் கிட்ட இதை பேச சொல்லுங்க. போயிங் இதே மாதிரி நிறைய கேசஸ்ல இதுக்கு முன்னாடி மாட்டியிருக்காங்க. இதுல அவங்க சம்பந்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சட்டம் அவங்களோட கடமையை செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோல நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.